சில பேர் கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பசங்கள்லாம் வந்து மற்ற பசங்களை பார்த்து வருத்தப்படுவானுங்க, என்னடா அவனை மாதிரி படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகும், ஆடம்பரமாக கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பொண்டாட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் பெண்கள், நான் எல்லா பெண்களையும் தப்பாக சொல்ல, கல்யாணம் ஆகி அந்த பொம்பளை பிள்ளையோட அனுசரிப்பு தான் அந்த குடும்பத்தை மேலோத்தும். நீ கலெக்டர் வேலை பாரு, கூலி வேலை பாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். மனைவி மட்டும் அமைதியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்ந்தாலே, ஆண்களும் பெண்களை கொடுமைப்படுத்தாமல் குடிப்பழக்கத்துக்கு இல்லாமல் இருந்தாலே போதும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நல்லா லைஃப்பில் செட்டில் ஆயிடும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா பொண்டாட்டி சரி இருக்காது, இவன் சரி இருக்க மாட்டான், அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை நிம்மதியாக வாழாமல், ஆம்பளையாக இருந்தால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வெளியில் புலம்பிக்கிட்டு இருப்பான். பெண்களாக இருந்தால் தவறான வழி பாதைகளில் போயிட்டுருக்கு. இது எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனால் நம்ம தான் ஈகோ பார்க்காம விட்டு கொடுக்காம நம்ம அனுசரித்து அது என்னென்ன தேவைகள் அதை பார்த்துட்டு ஒரு ஆம்பளை வந்து வழிவகுக்கணும். குறைகளை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இதை சொல்கிறதுக்கு எனக்கும் தான் இது. 2 பேரும் கோவப்பட்டாங்கன்னா அனுசரித்து தான் வாழணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த டைமில் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் இப்போ பிரச்சனையாக முடியுது. அதனால் ஏகப்பட்ட பேர் பொண்டாட்டி சரியில்லைன்னு சாராய கடையில் உட்காந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. சாராய கடையில் புலம்புறதை விட்டுவிட்டு இருக்கிற காசை காபந்து பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சிட்டு, குடிப்பழக்கத்தை உன்னால் விட முடியாது, அது வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சிட்டு பெண்களுக்கு ஏதாவது ஒய்ஃபுக்கு வந்து என்னென்ன தேவைகளோ அதை வந்து நீ செஞ்சாலே, பிள்ளைகளுக்கு என்னோடய தேவைகளை செஞ்சாலே வீட்டில் கொஞ்சம் அமைதியாகும். சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டு சுடுகாட்டில் படுக்க வேண்டியது தான். ஆல்ரெடி பல பேர் சுடுகாட்டில் படுத்துட்டான். நம்ம அதை படுக்க வேணான்னு சொல்கிறேன். நல்லபடியாக வாழுங்க, நிம்மதியாக. வாழ்த்துக்கள்.